வெல்கம் டு சசிஸ் கிச்சன். வாங்கினேன். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். என்னோடய ஸ்டைலில் நான் வந்து அரிசி பொங்கல் உப்புமா செய்கிறது எப்படின்றத நான் காட்டுறேன். இது வந்து நொய், புழுங்கல் நொய் தான். அதோடு வந்து பருப்பை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது இப்போ டம்ளரில் வந்து ஒன் அண்ட் ஆஃப் டம்ளர் வந்து புழுங்கல் நொய், அதுக்கப்புறம் ஹாஃப் டம்ளர் உங்களுக்கு பருப்பு எவ்வளோ வேணுமோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டூ டம்ளர்ஸ் வரும் கணக்கு. அப்போ ஒரு டம்ளருக்கு வந்து 1:3. அப்போ 2ன்றபோது 2:6 டம்ளர் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணி எப்படி பொங்கல் செய்யலான்றதை பார்ப்போம். பாருங்கள், எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் அதை போட்டு தேங்காய் துருவி போட்டு தாளிச்சிட்டு தேவையான தண்ணியை பாருங்கள், சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வச்சுட்டு இதில் போட்டு இறக்கிட்டோன்னா உங்களுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், மிளகு, கருவேப்பிலை, தேங்காய் இது எல்லாத்தையும் போட்டுட்டு தாளிச்சிட்டு அதோடு வந்து நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஊற வச்சுருந்தோம் இல்லையா, நொய்யும் பருப்பையும் போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிடணும். ஃப்ரை பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கோம், இதுக்கு வேண்டிய தண்ணி. அந்த தண்ணியை வந்து நம்ம இது பார்க்கணும் நல்லா கொதிச்சுன்றது அப்படியே எடுத்து அப்படியே எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் வந்து பெருங்காயம் போட்டுங்க. பெருங்காயம், தேவைக்கேற்ற உப்பு. நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண கல்லை ராக் சால்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணது. அதுக்கப்புறம் நல்லா இது பண்ணி விட்டுருங்க. விசில் வரணும். விசில் வந்து ஒரு 3 விசில் ஸ்லோவாக வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஆவி வந்த பிறகு விசில் மூடி போடுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு விசில் வரும்போது வந்த பிறகு ஸ்லிம்மாக வச்சுருங்க. சிம்மாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 2 விசில் விட்டிங்கன்னா நல்லா பொலன்னு வெந்திருக்கும், சூப்பராக இருக்கும். அடிப்பிடிக்காமல் வரும். உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மூடுறதுக்கு முன்னாடி பத்தலை கொஞ்சம். இதுக்கு மிளகா அப்படி வச்சுக்கலாம். தேங்காய் சட்னி நம்மளுடைய இதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கெட்டி சட்னி பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கொதி வருது. நல்லா கொதி வந்த பிறகு நம்ம மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டுட்டு இது பண்ணிக்கலாம். பாருங்கள், இது பாருங்கள், அரிசி உப்புமா எவ்வளோ அழகாக உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். அதுக்கு தேங்காய் சட்னி, மிளகாப்பொடி. இது பாருங்கள், பிடிச்சிருக்கா பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நல்லா இருக்குன்றதை பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் சாம்பாரோட வச்சு சாப்பிட்லாம். வெறுமனை சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும்.